திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மெய்யம்பட்டி சாலையில் சென்ற தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியாவில் மோதிய விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் திருவாதவூர் சென்றபோது இந்த விபத்தில் நிகழ்ந்தது. காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே சாலையில் உள்ள வெள்ளைநிற கோடுகளால் அடிக்கடி விபத்து நிகழ்வதாக புகார் எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் வாணைகுடி பகுதியில் குடும்ப தகராறில் பூக்கடைக்காரரை வெட்டிக் கொன்ற சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வாணைகுடி பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் பூக்கடை நடத்தி வரும் நிலையில் தனது தாயுடன் சென்றபோது காரில் வந்த மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தை இடித்து தள்ளிவிட்டு சரமாரியாக கத்தியால் குத்தியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த வெங்கடேசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது தாய் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். மேலும் குடும்ப தகராறில் வெங்கடேசன் வெட்டிக் கொல்லப்பட்டதாகவும் தப்பி ஓடிய மர்ம நபர்களை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த கூடூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்த ஆஷா என்ற பெண் தொழிலாளியின் வலது கை ட்ரில்லிங் மிஷினில் சிக்கி துண்டானது. இதனையடுத்து ஆஷாவை உடனே மீட்டு மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மானாமதுரை அருகே பாலம் கட்டி தராததால் மாணவர்கள் வெள்ளத்தில் இறங்கி பள்ளிக்கு செல்லும் அவல நிலை ஏற்பட்டு உள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவரேந்திரல் கிராமத்தில் இருந்து மேலே நேட்டூர் செல்லும் சாலையின் குறுக்கே உள்ள கண்மாய் நிரம்பி களங்களிலிருந்து தண்ணீர் வெளியேறி வருகிறது. இதனால் பொதுமக்கள் பயன்படுத்தும் பாதை துண்டிக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரில் இறங்கி ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். பாலம் கட்டித்தருமாறு கோரிக்கை விடுத்தும் மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்காததால் அந்த அவல நிலை ஏற்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக அப்பகுதியில் பாலம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. விசாரணை கைதிகளுக்கு சிறைத்துறை அதிகாரிகளை அவசர கால விடுப்பு வழங்கும் வகையில் வழிகாட்டு விதிகளை வகுக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புழல் சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டுள்ள தருமபுரியைச் சேர்ந்த சதீஷ் என்பவரின் தந்தை அருள்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் தனது மனைவி மரணமடைந்து விட்டதாகவும் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக தனது மகனுக்கு அவசர கால விடுப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் விசாரணை கைதிகளுக்கு அவசர கால விடுப்பை சிறைத்துறை அதிகாரிகள் வழங்குவதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் நீதிமன்றங்களை அணுகி ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் நீதிமன்ற விடுமுறை நாட்களில் விசாரணை கைதியின் தாய் அல்லது தந்தை உயிரிழந்தால் அவர்களால் இறுதிச் சடங்கில் எப்படி பங்கேற்க இயலும் என கேள்வி எழுப்பினர். உரிய நிபந்தனைகளுடன் சிறைத்துறை அதிகாரிகளை அவசர கால விடுப்பு வழங்கும் வகையில் வழிகாட்டு விதிகளை வகுக்கவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர்.